ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வயதான தந்தை வாழ்ந்தார். அவருக்கு 3 மகன்கள். அவர்கள் எல்லாரும் நல்ல மனசுக்காரர்கள்தான். ஆனால் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். எவ்வளவு சொல்லினாலும் எவ்வளவு அறிவுரைகள் கொடுத்தாலும் அவர்கள் ஒருவரையும் கேட்கவே மாட்டார்கள். ஏன் சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறீங்கன்னு கேட்டதும் மகன்கள் தலை குனிந்து ஓடிவிடுவார்கள். சில நாட்களில் அந்த தந்தைக்கு உடல் சரியில்லை. என் குழந்தைகள் இப்படி சண்டையிட்டால் எப்படி என்று கவலையோடு யோசித்தார். ஒரு நாள் 3 மகன்களையும் அழைத்து, மகன்களே, நீங்க ஒற்றுமையாயிருக்கணும் என்றார். அவர்கள் வழக்கம் போல அலட்சியமாக சென்றனர். அப்பொழுது தந்தை ஒரு பாடம் சொல்ல முடிவு செய்தார். அவர் ஒரு குச்சி முடிச்சை கொண்டு வந்து இத உடைச்சி 2 பாகமா பண்ணுங்க. யாரு ஃபர்ஸ்ட் முடிக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்சவங்க. 3 பேரும் சின்ன சின்ன குச்சிகளை பிரித்து உடைத்தார்கள். உடனே மீண்டும் சண்டை தொடங்கிவிட்டது. அதை பார்த்து தந்தை சிரித்தார். குச்சிகளை பிரிக்க கூடாது என்றார். அப்படியே கட்டோட உடைச்சு பாருங்க அப்படின்னு சொன்னாரு. 3 மகன்களும் முயற்சி செய்தார்கள். குச்சிகள் அசையவே இல்லை. எவ்வளவு தள்ளி இழுத்தாலும் அவை உடையவில்லை. அப்போது தந்தை மெதுவாக சொன்னார், மகன்களே, ஒவ்வொரு குச்சியும் தனியா இருக்கும்போது உடைச்சிடலாம். ஆனா இப்படி எல்லாம் சேர்ந்திருந்தா யாராலையும் உடைக்க முடியாது. அதே மாதிரி நீங்களும் ஒற்றுமையா இருந்தா எவராலும் உங்களை தோற்கடிக்க முடியாது. அந்த நேரத்தில்தான் மகன்களுக்கு உண்மை புரிந்தது. அவர்கள் தந்தையின் கையை பிடித்து, இனிமேல் நாங்க சண்டை போட மாட்டோம், ஒன்றுபட்டு இருப்போம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அந்த நாளிலிருந்து அவர்கள் எப்போதுமே இணைந்த மனதோடு இருந்தனர். தந்தைக்கும் அதைவிட பெரிய மகிழ்ச்சி இல்லை. இந்த கதையிலிருந்து கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை என தன்னோட 3 பையன்களுக்கும் அவரு புரிய வச்சாரு. இதைத்தான் சொல்வாங்க, ஒற்றுமையே பலம். இது போன்ற கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சித்து தமிழ் ரைம்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.